வணக்கம் அன்பர்களே. முற்கால சேர சோழ பாண்டியர்களின் வரலாற்றை பார்த்து முடித்து அடுத்த சில பகுதிகளில் முற்கால தமிழகத்தை சார்ந்த சில முக்கியமான குறுநில மன்னர்களின் ஆட்சி குறித்து பார்க்க போகின்றோம். பழந்தமிழகத்தின் வரலாறு என்று எடுத்துக்கொண்டால் இவர்களுடைய ஆட்சியை பார்க்காமல் அந்த வரலாறே முழுமையடையாது என்கின்ற அளவிற்கு இவர்களுடைய பங்கு மிகவும் பெரியதாக இருந்தது. தொல்காப்பியத்தில் ஒரு வரி, குறுமுடி குடிபிறந்தோர் முதலியோர்மை முடியுடை வேந்தற்கு என்று செல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா குறுமுடி என்கின்ற இந்த சிற்றரசர்களையும் நெடுமுடி அணிந்த வேந்தர்களையும் பிரிவுபடுத்தி காட்டுகின்றார் தொல்காப்பியர். அந்த அளவில் நாம் பகுதி 58 66 வரை இந்த தமிழ் பகுதியில் முதலில் ஒரு ஆட்சியுரிமை என்பது எப்படி தொடங்கியது என்பதை மிக மிக விரிவாக பார்த்தோம். எப்படி சமூகத்தில் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட ஈட்டிய பொருளை மக்களிடையே பிரித்து கொடுப்பதற்கும் ஒரு குழுவிற்கும் அருகில் உள்ள மற்றொரு குழுவிற்கும் இடையே நடந்த உட்போர்களை சரி செய்வதற்குமான ஒரு தலைமை தேவைப்பட்டது என்பது குறித்தும், எப்படி இந்த தேவையிலிருந்து சீஃப்டன்சி என்று சொல்லக்கூடிய இந்த குறுநில ஆட்சி முறை துவங்கி படிப்படியாக கிங்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய வேந்தர்களின் ஆட்சியில் சென்று முடிந்தது என்பதை விரிவாக பார்த்தோம். இந்த குறுநில மன்னர்கள் முதலில் வேளிர், கிழார் போன்ற பெயர்களோடு விளை நிலங்களின் உரிமையாளர்களாக மாறினார்கள். இதிலிருந்து தொடங்கி உருவான சேர சோழ பாண்டியர்களின் ஆட்சியை நாம் மிக விரிவாக திரு KN சிவராஜ பிள்ளை அவர்கள் தன்னுடைய த Chronology of the Early Tamils என்கின்ற புத்தகத்தில் கொடுத்துள்ள ஜீனியாலஜி டேபிள் என்று சொல்கின்ற கால அட்டவணையின்படி பார்த்து வந்தோம். திரு KNS அவர்கள் இந்த அட்டவணையில் காட்டிய 10 தலைமுறை மன்னர்கள் குறித்த தரவுகள் யாவும் சங்க இலக்கியத்திலிருந்து பெறப்பட்டன. இந்த சங்ககாலம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த சேர சோழ பாண்டியர்களின் ஆட்சி காலத்தை ஒட்டி இந்த குறுநில மன்னர்களின் ஆட்சியும் தொடர்ந்து நடந்து வந்தது. இவர்கள் முதலில் தன்னாட்சி பெற்ற சுதந்திர ஆட்சியாளர்களாக இருந்து காலப்போக்கில் ஏதாவது ஒரு பாண்டிய மன்னனுக்கோ சேர மன்னனுக்கோ சோழ மன்னனுக்கோ அடியில் அவருடைய ஆட்சி அமைக்கும்படியாக அவர்களுக்கு அமைச்சர்களாகவோ ஆலோசனை தரும் அரசவை உறுப்பினர்களாகவோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மூவேந்தருடைய போர் தளபதிகளாகவும் பதவியேற்றனர். இவர்களுக்கு ஏனாதி, காவிதி போன்ற பட்டங்களும் கொடுத்து சிறப்பிக்கப்பட்டன. அந்த முற்கால தமிழகத்தின் பொலிட்டிக்கல் சினாரியோ என்று சொல்லக்கூடிய அரசியல் அமைப்பில் இந்த சிற்றரசர்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டது. எவ்வளோ முக்கியம் அப்படின்னா, அந்த காலத்தில் வணிகம் தொடர்பாகவோ அல்லது அரச தூதுவர்களாகவோ கிரேக்க நாட்டிலிருந்தும் ரோம பேரரசிலிருந்தும் தமிழகத்திற்கு வந்தவர்கள் அவர்களுடைய குறிப்புகள், அதை ஃபாரின் நோட்டிசஸ் என்று சொல்வோம், அந்த குறிப்புகளில் இந்த சிற்றரசர்களை பெயரோடு குறிப்பிட்டிருக்கின்றனர். சங்க இலக்கியத்தில் பல பாடல்களை சங்க புலவர்கள் இவர்களை புகழ்ந்து பாடியுள்ளனர். முனைவர் KD திருநாவுக்கரசு அவர்கள் 1994 வெளியிட்ட த சீஃப்டன்ஸ் ஆஃப் தி சங்கம் ஏஜ் என்கின்ற புத்தகத்தில் எப்படி புறநானூறு 400 பாடல்களில் ஏறத்தாழ 200 பாடல்கள் இப்படிப்பட்ட இந்த குறுநில மன்னர்களின் புகழை பாடுகிறது என்பதை எடுத்து காட்டுகின்றார். அதிலும் பார்த்திங்கன்னா இந்த ஏறத்தாழ 200 பாடல்களில் ஒரு 88 பாடல்கள் ஒரு 9 குறுநில மன்னர்களை பற்றியே பாடப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை, ஐங்குறுநூறு உள்ளிட்ட பிற சங்க இலக்கியங்களில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ள இந்த சிற்றரசர்களின் பட்டியலையும் அந்த புத்தகத்தில் அவர் தந்திருக்கின்றார். 10 பாட்டு நூல்களில் 3 நூல்களுக்கு பாட்டுடை தலைவனாக விளங்குபவர்கள் சிற்றரசர்கள். இப்போ பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கரிகால சோழன் மீது இயற்றியது, மதுரை காஞ்சி மற்றும் நெடுநல்வாடை தலையாலங்கானத்து செருவென்ற
பாண்டியன் நெடுஞ்செழியன் புகழை பாடுவது. இதற்கு சமமாக பார்த்தீங்கன்னா தொண்டைமான் இளந்தரையன் என்கின்ற ஒரு குறுநில மன்னனை பாடுகிறது சிறுபானாற்றுப்படை. இதனை இயற்றியவர் நல்லூர் நத்தத்தனார். அதுபோல் கரிகால பெருவழத்தானை பாடிய கடியலூர் நல்லூர் திறங்கண்ணனாரே பெரும்பானாற்றுப்படை என்கின்ற நூலை நல்லியக்கோடன் என்கின்ற குறுநில தலைவன் மீது பாடுகின்றார். பெரும் கௌசிகனார் இயற்றிய மலைப்படுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படை என்பது மிகவும் புகழ் வாய்ந்த குறுநில தலைவனான நன்னனின் புகழை பாடுகின்றது. முனைவர் திருநாவுக்கரசு அவர்கள் எப்படி அந்த பழங்கால தமிழகத்தின் ஜியோகிராஃபிக்கல் லேஅவுட் என்று சொல்லக்கூடிய புவியியல் அமைப்பே இந்த சிற்றரசர்களை எல்லைகளில் உள்ள மலைப்பகுதிகளுக்கு தள்ளியது என்பதை காண்பிக்கின்றார். எப்படி வளமான டெல்டா பகுதி என்போம், அதாவது விவசாயத்திற்கு தேவையான வளநிலங்கள் ஆறுகளை ஒட்டி இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது காவிரி ஆறினை ஒட்டிய இடங்களில் சோழ பேரரசும், வைகையை ஒட்டிய இடங்களில் பாண்டிய பேரரசும், ஆண் பொருணையை ஒட்டிய இடங்களில் சேர பேரரசும் வீற்றிருக்க இந்த குறுநில மன்னர்கள் தமிழகத்தின் எல்லை பகுதிகளிலே ஆட்சி செய்தனர் என்பதை காட்டுகின்றார். பெரும்பாலும் மலைப்பாங்கான வறட்சியான பகுதிகளில் ஆட்சி செய்ததால் இயல்பாகவே இவர்கள் மிகவும் வீரியம் மிக்கவர்களாக விளங்கினர் என்பதையும், அங்கு வாழ்ந்த மக்களுமே கடின உழைப்பாளிகளாக இருந்தனர் என்பதையும் அவர் காட்டுகின்றார். இந்த குறுநில மன்னர்களை புகழ்ந்து பாடிய சங்கப்பாடல்களில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வீரத்திற்கு இணையாக எது பேசப்பட்டது என்றால் அவர்களுடைய கொடைப்பண்பு. தாங்கள் இருந்த பகுதி ஒரு வறட்சியான பகுதியாக இருந்த போதிலும் இருப்பதை கொடுப்பதில் உண்மையான வல்லன்மை படைத்தவர்களாக, எதிர்காலத்தில் தங்கள் புகழை நிலைநிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோளுக்காக வாழ்ந்தவர்களாக இவர்கள் நமக்கு காட்டப்படுகின்றார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகள் கழித்தும் இந்த தமிழ் பகுதியில் கடையேழு வள்ளல்களாகிய பாரி, பேகன் போன்றவர்களையும், நன்னன், குமணன் போன்றவர்களையும் பற்றி தமிழக மக்கள் இன்றும் பேசிக்கொண்டிருக்கின்றனர். தங்கள் குழந்தைகளுக்கு அவர்களுடைய பெயர்களை சூட்டி அவர்களை நினைவில் வைத்து கொண்டிருக்கின்றனர். இந்த குறுநில மன்னர்கள் உண்மையான வரலாற்று தலைவர்கள், ஹிஸ்டாரிக் பர்சனேஜஸ் என்கின்ற அடிப்படையில் இந்த மகாபாரதத்தில் இருக்கின்ற அர்ஜுனன் போலவோ, ராமாயணத்தின் லக்ஷ்மணன் போலவோ மித்திக்கல் ஹீரோஸ் என்று சொல்லக்கூடிய புனையப்பட்ட பாத்திரங்களாக இல்லாமல் வரலாற்று கதாநாயகர்களாக இருக்கின்றனர். திருநாவுக்கரசு அவர்கள் இந்த குறுநில மன்னர்களின் ஆட்சி களத்தை சங்க பாடல்களில் வரும் குறிப்புகள் கொண்டு நமக்கு படம் பிடித்து காட்ட எத்தனிக்கின்றார். நம்ம ஏற்கனவே எப்படி தொல்காப்பியத்தில் சொல்லதிகாரத்தில் மொழியின் அடிப்படையில் தொகுக்கப்பட்ட தமிழக பகுதிகளை குறித்து பார்த்தோம். செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு நிலத்தும் என்று போகின்றது அந்த சூத்திரம். இந்த குறுநில மன்னர்களின் பகுதிகள் பெரும்பாலும் எல்லை பகுதிகளாக இருந்தமையால் அங்கே இன்றைய கர்நாடகா, ஆந்திராவுடைய எல்லையை தொடுகின்ற பகுதிகளாக சுத்தமான தமிழ் பேசப்படாத, அதாவது செந்தமிழ் பேசப்படாத பகுதிகளாக மொழிபெயர் தேயம் என்று குறிக்கக்கூடிய பகுதிகளாக அவை இருந்திருக்கின்றன. இதில் கற்காநாடு என்கின்ற ஒரு பகுதி கர்நாடகத்தின் தென்மேற்கில் உள்ளது. அந்த பகுதியில்தான் நன்னன் ஆட்சி செய்த கொண்கானம் அமைந்திருக்கிறது. இந்த பகுதி சேரர்களின் வடக்கு எல்லையாக விளங்கியது. நன்னனின் இந்த கொண்கானம் பழந்தமிழகத்தில் பொன் விளையும் பூமியாக கருதப்பட்டது. நற்றிணை பாடல் 391 பாலை திணையில் பாலை பாடிய பெருங்கடுங்கோ சேர மன்னனால் பாடப்பட்டது. அந்த பாடலில் பொன்படு கொண்கான நன்னன் நல்நாட்டு ஏழில் குன்றம் பெறினும் பொருள்வயின் யாரோ பிரிகிற்பவரே என்று ஒரு தோழி சொல்வதாக பாடல் போகிறது. தலைவன் உன்னை விட்டு பிரிய மாட்டான், நன்னனின் பொன் விளைகின்ற கொண்கானமே பரிசலாக கிடைத்தால் கூட அவன் உன்னை விட்டு பிரிய மாட்டான் என்று சொல்கின்றாள். கொண்கானத்திற்கு மற்றொரு பெயர் புன்னநாடு. இதன் தலைநகர பகுதி வெளியம். இங்கு ஒரு பழைய வேளிர்குடியின் மரபினில் வந்தவன் இந்த நன்னன். அகநானூறு பாடல் 396 பரணர் ஒரு முக்கியமான வரலாற்று குறிப்பினை பதிகின்றார். ஒரு பரத்தை தலைவனிடம் சொன்னது தொடுத்தேன் மகிழ்ன செல்லல்
கொடிதேர் பொலம்பூன் நன்னன் புன்னாடு கடிந்தன யாழிசை மருகின் பாழி ஆங்கன் அஞ்சல் என்ற ஆஐ எயினன் இகலடு கற்பின் மீலியோடு தாக்கி தன்னுயிர் கொடுத்தனன் சொல்லியது அமையாது. பரத்தை தலைவனை பார்த்து சொல்கின்றாள், என்னை விட்டு பிரியாதீர்கள். தங்க ஆபரணங்கள் அணிந்து தங்கத்தேரில் வருகின்ற நன்னன் தன் கோபத்தை புன்ன நாட்டின் பாழி நகர் மேல் காட்டிய போது இனிமையான இசை தெருக்கள் தோறும் ஒலிக்கின்ற அந்த பகுதியை ஆண்ட ஆய் எயினன் நன்னனுடைய படைத்தளபதியாக விளங்கிய மிங்கிலியோடு போரிட்டு அந்த பகுதியை காக்க தன் உயிரை விட்டான். அதுபோல் நானும் உங்களை பிரியாமல் இருக்க போரிடுவேன் அப்படின்னு பாட்டு போகுது. இந்த இடத்துல நமக்கு ஒரு முக்கியமான வரலாற்று குறிப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த பகுதிகளை முதலில் ஆண்டவன் ஆயெயினன் என்கின்ற ஒரு சீஃப்டன், ஒரு சிற்றரசன். அவனிடமிருந்து அந்த பகுதியை நன்னன் பற்றி கொண்டான். இந்த பகுதிக்கு இருந்த மற்றொரு பெயர் துளுநாடு. பேராசிரியர் சலட்டோர் என்பவர் தன்னுடைய ஏன்ஷியன்ட் கர்நாடகா என்கின்ற புத்தகத்தில் இந்த துளு என்கின்ற சொல்லுக்கு கன்னட மொழியில் தாக்குவது என்கின்ற ஒரு பொருள் இருப்பதை சுட்டி காட்டுகின்றார். அது எப்படி தமிழ் மொழியில் இந்த இடத்திற்கு இருந்த பெயரான கொன்கானம், கொல் கூட்டல் காணம். இதில் காணம்னா காடு, கொல் என்பது கொல்லுவது மட்டுமல்லாமல் அபகரிப்பது என்கின்ற பொருளையும் தரக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கின்றது. அந்த அளவில் திருநாவுக்கரசு அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த இடங்கள் முழுவதும் காடுகள் நிறைந்த மலைகளாக, ஆங்கிலத்தில் நோமேன்ஸ் லேண்ட் என்று சொல்வோம், யாருக்கும் சொந்தமாக இல்லாத காலத்தில் இவற்றை இந்த சிற்றரசர்கள் ஆட்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலத்தை திருத்தி மிகவும் பாடுபட்டு சிறு ஊர்களை அமைத்திருப்பார்கள். இப்படி இவர்கள் கஷ்டப்பட்டு இந்த ஊர்களெல்லாம் அமைச்ச பிறகு அவர்களை விட வலிமை வாய்ந்த நன்னன் போன்ற அந்த குறுநில மன்னர்களையே அதிக வலிமை படைத்தவர்கள் அவற்றை கைப்பற்றி இருப்பார்கள். இந்த இடங்களில் அந்த நிலத்தின் தன்மை மிகவும் கடினமாக இருந்தது போல் அங்கு வாழ்ந்த மக்களும் கடினமுடையவர்களாக, நல்ல போராளிகளாக, அஞ்சா நெஞ்சம் படைத்த வீர தலைவர்கள் உடையவர்களாக இருந்தனர் என்கின்ற குறிப்பையும் திருநாவுக்கரசு அவர்கள் வைக்கின்றார். இந்த துளு பகுதியில் பரம், பாழி, வியலூர் மற்றும் கொடுகூர் என்று 4 ஊர்களை நன்னன் ஆண்டு வந்தான். அகநானூறு 97 மாமூலனார் பாடுகின்றார், நரவு மகிழ் இருக்கை நன்னன் வேண்மான் வயலை வேலி வியலூர் அண்ண. இந்த இடத்துல நரவுங்கிறது கள். தன்னிடம் வருபவர்களுக்கு விருந்தோடு நிறைய கள் கொடுக்கின்ற நரவு மகிழ் இருக்கை நன்னன் என்றே இதை அவர் வர்ணிக்கின்றார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பகுதியின் மிக முக்கியமான ஒரு துறைமுகத்தின் பெயரும் நரவு என்று இருந்தது. பரணர் குறிஞ்சித்திணை சார்ந்த ஒரு அகநானூற்று பாடலில் தலைவன் தன் நெஞ்சிடம் சொல்லிய இந்த பாடல் 152 தொடங்குகிறது. நெஞ்சு நடுங்கு அரும் படர்த்தீர இசைநல் ஈகே களிறு வீசு வன்மகிழ் பாரத்து தலைவன் ஆர நன்னன் ஏழில் நெடுவரை பாழி சிலம்பில் கழிமயில் கலாவத்து அண்ண. அவள் என்னை விட்டு அவளுடைய ஊருக்கு செல்கின்றாள். அதனை நினைந்து என் நெஞ்சு நடுக்குறுகிறது. அவள் செல்கின்ற போது அவளுடைய அழகிய 5 கால் கூந்தலை பார்க்கும் பொழுது இவனுக்கு அந்த மலைப்பகுதிகளில் உலாவுகின்ற மயிலின் தோகையைப் போல அழகாக தெரிகிறதாம். புகழ்வாய்ந்த நன்னனின் ஏழில் மலையில் உள்ள பாழி ஊரில் இருக்கின்ற மயில்கள் என்ற குறிப்பும், இந்த இடத்தை அவன் ஆண்டு வந்த பாரம் என்கின்ற ஊரையும் பரணர் பெயரால் குறிப்பிடுகின்றார். டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய த ஜேர்னி ஆஃப் அ சிவிலைசேஷன் ஃப்ரம் இண்டஸ் டு வைகை என்கின்ற புத்தகத்தில் ஒரு முக்கியமான ஆய்வினை மேற்கொண்டு இந்த 7 மலையை மகாராஷ்டிராவில் உள்ள இன்று சப்தஸ்ருங்கி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு 7 மலையோடு தொடர்பு படுத்தி காட்டுகின்றார். அந்த மலையின் உச்சியில் இன்று புகழ்பெற்று விளங்குகின்ற துர்கை கோயிலும் ஆதி காலத்தில் நன்னன் மரபினர் வழிபட்டு வந்த கொற்றவை தெய்வம் என்கின்ற குறிப்பினை வைத்து த டிராவிடியன் மகாராஷ்டிரா என்கின்ற தலைப்பில் ஒரு ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றார். நாம் ஏற்கனவே எப்படி சவுத்வர்த் போன்ற மொழியியல் வல்லுநர்கள் மராத்தி மொழியிலே ஒரு திராவிட அடித்தளம் இருக்கிறது என்பது குறித்து பார்த்திருக்கின்றோம். நன்னனின் பாழி ஊரில் எப்படிப்பட்ட காவல் இருந்தது என்பதனை
நாம் அகநானூறு பாடல் 15 தெரிந்து கொள்ளலாம். பாலை திணையில் வருகின்ற இப்பாடலை பாடியவர் மாமூலனார். ஒரு தலைவியின் தாய் தோழியிடம் சொல்கின்றாள், தோழிமாரும் யானும் புலம்ப சூழியானை சுடர்பூண் நன்னன் பாழி அன்ன கடி உடை வியன்னகர் செறிந்த காப்பிகந்து அவனோடு போகி. என்னையும் உன்னையும் தவிக்க விட்டுவிட்டு இவள் தன் தலைவனோடு போய்விட்டாள். என்னுடைய வீட்டில் நான் அரணாக இவளை பாதுகாத்து வைத்தும் இவள் இப்படி சென்று விட்டாள் என்று கூறி, என் வீட்டிலிருந்த பாதுகாப்பு எப்படி இருந்தது தெரியுமா? சுடர்பூண் நன்னன் பாழி அன்ன கடி உடை வியன்னகர், பல தங்க ஆபரணங்களை அணிந்த யானைகளை உடைய நன்னன் ஆண்ட பாழி ஊரின் காவல் போல் இருந்தது அப்படின்னு அந்த தாய் ஒரு குறிப்பை வைக்கின்றாள். இந்த பாடலுடைய ஆரம்ப வரிகளில் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முக்கியமான வரலாற்று தரவை மாமூலனார் தருகின்றார். இந்த பகுதிகளில் வாழ்ந்த பழங்குடியினர் பற்றிய குறிப்பு. எம் வெங்காமம் எய்வதாயின் மெய்மலி பெரும்பூன் செம்மல் கோசர் துளுநாட்டு அன்ன வருங்கை வம்பலர் தாங்கும் பண்பின் செறிந்த சேரி செம்மல் மூதூர். நானும் நீயும் அவள் மேல் வைத்திருக்கின்ற அன்பு உண்மையானதாக இருக்குமாயின் அவள் செல்கின்ற பாதையில் அவளுக்கு இடையூறுகள் ஏற்பட்டாலும் அங்கு இருக்கின்ற மக்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு கூட உதவுகின்ற நல்ல மக்களாம் துளுநாட்டை சார்ந்த கோசர்கள் போல அவளுக்கு உதவ வேண்டும் என்கின்ற குறிப்பினை அங்கு வைக்கின்றார். இந்த கோசர் இனம் துளுநாட்டின் பரம்பரை குடியினர் என்பது இங்கு பதியப்படுகின்றது. சங்க இலக்கிய பாடல்களில் பல இடங்களில் இந்த கோசர்கள் எப்படி ஒரு வாய்மையும் நேர்மையும் மிக்க ஒரு குடியினராக இருந்தார்கள் என்பதை குறிப்புகள் உணர்த்துகின்றன. வேற எந்த ஒரு பழங்குடி மரபுக்கும் இந்த பெருமை சொல்லப்பட்டதாக செய்திகள் இல்லை. மெய்மலி பெரும்பூன் செம்மல் கோசர் என்று இங்கு மாமூலனார் பாடுகின்றார். அதுபோல் பார்த்தீங்கன்னா வாய்மொழி கோசர் என்று இவர்கள் உண்மையே பேசுபவர்கள் என்ற அடைமொழியோடு அழைக்கப்பட்டனர். மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனார் பாடுகின்றார், மழை ஒழுக்கு அரா அப்பிழையா விளையுள் பழையன் மோகூர் அவையகம் விளங்க நான்மொழி கோசர் தோன்றி அன்ன. நான்மொழி கோசர்கள் வாழ்ந்த பழையனின் ஆட்சிக்கு உட்பட்ட வருடம் முழுவதும் மழையையும் அதனால் பெரும் வளத்தையும் பெற்ற மோகூர் போல என்கிறது இந்த வரி. இந்த இடத்துல மோகூரை சார்ந்த பழையன் என்பவன் கோசர் தலைவனாக நமக்கு காட்டப்படுகின்றான். நான்மொழி கோசர் என்ற குறிப்பு மூலம் என்ன தெரியுது அப்படின்னா, இவர்கள் வெவ்வேறு மொழிகள் பேசியவர்கள். அந்த துளு பகுதி என்பது கர்நாடக ஆந்திரா பகுதிகளின் எல்லையில் அமைந்ததால் இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்லி டயலக்ட்ஸ் என்று சொல்வோம். தெலுங்கு, கன்னடம், ஒடியா மற்றும் துளு மொழி எல்லாம் கலந்து பேசியிருக்கின்றனர். இந்த துளு என்பது இன்று ஒரு தனித்து இயங்குகின்ற திராவிட மொழியாக கண்டறியப்பட்டுள்ளது. இவர்கள் ஒரு தமிழ் பேசாத குடியினர் என்பது மட்டும் தெளிவாக புலப்படுத்தப்படுகிறது. பிற்காலத்தில் இவருடைய அந்த போர்த்திறன் கருதி சேரர்களும் பாண்டியர்களும் இந்த கோசர்களை தங்களுடைய படைத்தளபதிகளாகவும் அந்த வீரர்களை தங்கள் படைகளிலும் சேர்த்துள்ளனர். இந்த பழையன்மாறன் பற்றிய ஒரு வரலாற்று குறிப்பு நமக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னா, பதிற்றுப்பத்தின் 5ஆம் பத்து. சேர மன்னன் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் மீது பரணர் பாடியது. இங்கே பாடல் 44இல் அவர் எப்படி இந்த செங்குட்டுவன் இந்த பழையன்மாறனை தாக்கி அவனுடைய கோட்டையை அழித்து அவனுடைய முரசை கைப்பற்றி அவனுடைய காவல் மரமான வேப்ப மரத்தை துண்டு துண்டாக வெட்டி வண்டிகளில் ஏற்றி பழையனின் யானைகளை கொண்டே இழுத்து கொண்டு தன்னுடைய தலைநகருக்கு சென்றான் என்பதை விவரிக்கின்றார். அரண்கள் தாவுரியி அணங்கு நிகழ்ந்தன்ன மோகூர் மன்னன் முரசம் கொண்டு. இதுபோல பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு வரலாற்று செய்தியை பரணர் தன்னுடைய ஒரு குறுந்தொகை பாடலில் பதிகின்றார். நன்னனின் பரம்பரையில் முக்கியமாக 2 நன்னன்கள் பேசப்படுகின்றார்கள். பெருங்கௌசிகனார் இயற்றிய மலைபடுகடாம் என்பது நன்னன் செய் நன்னன் என்கின்ற ஒரு நன்னன் மீது பாடப்பட்டது. அவனுடைய தந்தை பெண்கொலை புரிந்த நன்னன் என்று மிக இழிவாக பேசப்படுகின்றான். அந்த கதையை இந்த குறுந்தொகை பாடல் 292இல் பரணர் பதிகின்றார். மன்னிய சென்ற ஒன்னுதல் அறிவை
புனல் தரு பசுங்காய் தின்றதன் தப்பற்கு 9 களிற்றொடு அவள் நிறை பொன்சை பாவை கொடுப்பவும் கொள்ளான் பெண் கொலை புரிந்த நன்னன் போல என்று போகின்றது பாட்டு. ஒரு இளம்பெண் ஆற்றில் குளிக்கின்றாள். அப்போ ஆற்றுல ஒரு மாங்கனி மிதந்து வருது. அதை எடுத்து அவள் உண்டு விடுகின்றாள். அவளுக்கு என்ன தெரியாது அப்படின்னா, அது நன்னனின் அரச தோட்டத்தில் இருந்த ஒரு மரத்திலிருந்து விழுந்த கனி. அதை உண்டதற்காக அவளுக்கு கொலை தண்டனை விதிக்கின்றான் மன்னன். இதை அறிந்தவுடனே இந்த கோசர் பழங்குடியினர் என்ன செய்கிறாங்க, நன்னனிடம் சென்று 81 யானைகளையும் அவளுடைய இடைக்கு நிகரான ஒரு பொன்னால் செய்த பாவையையும் கொடுத்து அவளை அந்த கொலை தண்டனையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றனர். ஆனால் நன்னன் அவர்கள் பேச்சினை கேட்காமல் அந்த பெண்ணை கொலை செய்து விடுகின்றான். இதனால் ஆத்திரமடைந்த அந்த கோசர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நன்னனுக்கு எதிராக போர் புரிந்து அவனை தோற்கடித்து விடுகின்றனர். பொள்ளாச்சியின் ஆனைமலை பகுதியில் மாசாணி அம்மன் கோவில் என்று ஒரு கோயில் இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற இந்த அம்மன் பெண் கொலை புரிந்த நன்னனால் கொல்லப்பட்ட அந்த கோசர் பெண் என்று அங்கு உள்ளவர்கள் இன்றளவும் நம்புகின்றனர். இந்த கோசர்களின் ஆதி இடம் கோவா அருகே இருக்கின்ற கோலாப்பூர் என்றும், இவர்கள் மேற்கு வடுகர் என்கின்ற பிரிவினை சார்ந்தவர்கள் என்றும் அறிஞர்கள் கூறுகின்றனர். இவருடைய லட்சணையாக எது கொல்லப்பட்டது என்றால் வராகம், அதாவது காட்டுப்பன்றி. இங்கே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த பகுதிகளில் பின்னாளில் தலையெடுத்த சாளுக்கியர்கள், அதுக்கப்புறம் பல்லவர்களுக்கு முன் ஆட்சி செய்த ப்ரீ பல்லவாஸ், இவர்கள் எல்லாருக்குமே அரச சின்னமாக எது இருந்தது என்றால் இந்த வராகம். இப்போ அடுத்த தலைமுறையில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, நன்னன் செய் நன்னன் ஆட்சிக்கு வருகின்றான். அவனை மக்கள் மிகவும் நேசித்தனர். ஒரு வீரனாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் பெரிய ஒரு கொடையாளியாக அவன் பாணர்களுக்கு வாரி வழங்குவதில் ஈடு இணையற்றவனாக இருந்தான் என்று சங்க இலக்கிய பாடல்கள் நமக்கு காட்டுகின்றன. அவனுடைய காலத்தில் ஜவ்வாது மலை வரை அவனுடைய ஆட்சியின் கீழ் வந்தது. இந்த ஜவ்வாது மலை வட ஆற்காடின் மேற்கு எல்லையாக விளங்குகிறது. அந்த மலைக்கு அன்று நாவிரமலை என்று பெயர். அங்கிருந்து தான் செய்யாறு என்கின்ற ஆறு கிளம்பி ஓடிற்று. அந்த மலையின் அடியில் செங்கம் என்று ஒரு ஊர் இருந்தது. அங்கிருந்த வேளிற்கு பேர் செங்கன் மாத்துவேளிர். அதை வைத்து இந்த நன்னனுக்கு செங்கன் மாத்துவேள் நன்னன் என்கின்ற பெயர் ஏற்பட்டது. இரண்ய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் இந்த செங்கன் மாத்துவேள் நன்னனின் மீது பாடியதுதான் மலைப்படுகடாம். 10 பாட்டு நூல்களில் ஒன்றான இதற்கு கூத்தராற்றுப்படை என்றும் பெயர். இது ஒரு ஆற்றுப்படை நூல். ஒரு 583 வரிகளில் மிகவும் அழகாக நன்னனின் அந்த மலைப்பகுதிகளின் செழிப்பு குறித்தும், அந்த மலைப்பகுதிகளை தாண்டி ஒரு பெரும் அரணுக்குள் இருந்த அவனுடைய பாழி ஊர் குறித்தும், அதை சென்று அடைவதில் பாணர்களுக்கு இருக்கக்கூடிய இடையூறுகள் குறித்தும், அதிலிருந்து அவர்கள் தங்களை எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் மிக அழகாக பெருங்கௌசிகனார் பாடுகின்றார். வழியிலே எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அங்கங்கு வாழக்கூடிய பழங்குடிகளிடையே நாங்கள் இந்த மாதிரி நன்னனை போய் பார்க்க போகிறோம் என்று சொன்னாலே உங்களுக்கு வேண்டிய உதவிகளெல்லாம் புரிந்து உங்களுக்கு ஒன்றும் வராமல் அவர்கள் பாதுகாத்து அழைத்து செல்வார்கள் என்கின்ற குறிப்பினை பெருங்கௌசிகனார் இந்த பாடல்களில் வைக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாணர்களை பற்றியும் விரலியர் பற்றியும் அவருடைய இசையை பற்றியும் இசைக்கருவிகள் பற்றியும் பல நுணுக்கங்களை இந்த இலக்கியத்தில் அவர் பதிகின்றார். வில்நவில் தடக்கை மேவரும் பெரும்பூன் நன்னன் செய் நன்னன் படர்ந்த கொள்கையோடு உள்ளினர் சேரின் ஆயின் பொழுதெதிர்ந்த புள்ளினர் மன்றையன் தாக்குறுதலின். பாணர்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து நன்னன் வாழ்கின்ற இடம் நோக்கி செல்லுங்கள். வானத்திலே கூட்டம் கூட்டமாக பறவைகள் பழங்கள் நிறைந்த காடுகளை நோக்கி செல்வது போல் செல்லுங்கள். அவன் மிகுந்த வலிமை படைத்தவன், நல்ல சிந்தனைகளை உடையவன். தன்னுடைய புகழை பாடுகின்ற உங்களைப் போன்ற பாணர்களுக்கு நிறைய பரிசல்களை வாரி வழங்குவான். இன்று என்னை சந்தித்ததை ஒரு பெரும் பாக்கியமாக கருதுங்கள். நிதியம் துஞ்சும் நிவந்து ஓங்கு வரைப்பின் பதி எழல் அறியா பழங்குடி கெழியி. நன்னனுடைய ஊர் மிகவும் பழமையான ஊர். மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் ஆற்றை போல் அகன்ற தெருக்களும் உடைய ஊர்.
அங்கு வாழ்கின்ற பழங்குடி மக்கள் பதியழல் அறியா பழங்குடியினர். அதாவது ரொம்ப காலமாக அதே இடத்தில் இருந்து வேறு எந்த தேவைக்காகவும் அவ்விடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டிய நிமித்தம் இல்லாதவர்களாக இருந்தனர். பொருந்தா தெவ்வர் இருந்தலை துமிய பருந்துபட கடக்கும் ஒழ்வாள் மறவர் கருங்கடை எக்கம் சாத்திய புதவின் அருங்கடிவாயில் அயராது புகுமின். அவனுடைய வாயிலை அடைந்தவுடன் நீங்கள் சற்றும் யோசிக்காமல் அதனை தாண்டி செல்லுங்கள். அங்கு கையிலே எக்கினால் செய்த வேல்களை தாங்கிய வீரர்கள், எப்படிப்பட்ட வீரர்களா, பகைவர்களின் தலைகளை கொன்று பருந்துக்கு இடுகின்ற அத்தகைய கொடிய வீரர்கள் காவல் காத்து கொண்டிருப்பாங்களாம். நீங்கள் பாணர்கள் என்று தெரிந்தவுடன் அவர்கள் உங்களை உள்ளே அனுமதிப்பர். உங்களை போன்று அங்கு பல இடங்களிலிருந்தும் பல பேர் நன்னனிடம் பரிசில் வாங்க வந்திருப்பர் என்று போகிறது பாட்டு. ஆனால் மலைபடு கடாம் முழுவதும் பார்த்திங்கன்னா வேறு வரலாற்று பூர்வமான தரவுகள் எதுவும் இல்லை. கடாம் என்றால் ஓசை என்று அர்த்தம். மலைபடு கடாம் என்பது மலையில் எழுகின்ற இயற்கையான ஓசைகள். இவற்றின் அழகிய வர்ணனைகள் இந்த நூல் முழுவதிலும் வருகின்றன. ஒரு பழைய கதை என்ன அப்படின்னா, நன்னன் தன்னுடைய பாழி நகரில் நிறைய பொன்னை பதுக்கி வைத்திருந்தான் என்பது. பிற்காலத்தில் தமிழகத்தின் இடங்களின் பெயர்களை வடமொழியாக்கம் செய்தபோது நன்னனின் இந்த ஏழில் மலையை மிகவும் மோசமாக மொழிபெயர்த்தனர். அதாவது ஏழில், 7 கூட்டல் இல் என்பதை ஏழில் என்று புரிந்து கொண்டு கன்னடத்திலும் தமிழிலும் எலி என்கின்ற பொருள்பட இதனை மூஷிக பர்வதம், எலிமலை என்று பெயர் மாற்றம் செய்தனர். இதில் ரொம்ப கொடுமை என்னென்னா, இந்த பகுதிகள் முழுவதும் எலி தொந்தரவு ரொம்ப இருந்ததுனால இப்படி ஒரு பேர் வந்துச்சுன்னு ஒரு கட்டுக்கதை வேறு உலவி வந்தது. பிற்காலத்தில் ஆங்கில ஆட்சி வந்த பிறகு லோகன் என்கின்ற ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர் வந்து இந்த கதையின் பொய்த்தன்மையை மலபார் கெசட்டில் குறித்து வைத்தார். நன்னனின் ஆட்சி காலத்திற்கு அப்புறம் இந்த பகுதிகள் சேர மன்னரிடம் சென்றுவிட, சேர மன்னர்களின் வலி குன்றிய காலத்தில் இங்கு மூஷிகம் என்ற பெயரோடு ஒரு அரசாட்சி வேறு தோன்றியது, த மூஷிகா டைனாசிட்டி. இந்த அரசு அங்கு ஒரு 12ஆம் நூற்றாண்டு வரை ஆட்சி செய்தது. இவருடைய வரலாற்றை வடமொழியில் மூஷிக வம்ச காவியம் என்றே எழுதி வைத்திருக்கின்றனர். அந்த காலத்தில் நன்னன் போன்ற வலிமை படைத்த குறுநில மன்னர்களை இந்த மூவேந்தர்கள் தங்களுக்கு தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தலாகவே கருதி வந்தனர். சேர மன்னர்களின் ஒருவனான கழங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரல் இந்த நன்னனை போரில் எதிர்கொண்டு கொன்று அழித்தான். இதை பற்றி அகநானூறு பாடல் 199 கல்லாடனார் பாடியிருக்கின்றார். இரும்பொன் வாகை பெருந்துரை செருவில் பொலம்பூன் நன்னன் பொருதுகளத்து ஒழிய வலம்படு கொற்றம் தந்த வாய்வாள் கழங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரல் இழந்த நாடு தந்தன்ன வளம் பெரிது பெரினும் வாரலன் யானே. மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்பே இல்லாத ஒரு அகத்துரை காட்சி. தலைவன் தலைவியை விட்டு பிரிய மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கின்றான். அதற்கு என்ன சொல்றான் அப்படின்னா, மேற்கே போர் தொடுத்த கழங்காய்க்கண்ணி நார்முடிச்சேரல் போரிட்டு கொன்ற நன்னனின் அந்த நாட்டை கொடுத்தால் கூட உன்னை நான் பிரிய மாட்டேன் என்று அந்த தலைவன் கூறுகின்றான். இந்த போர் நடந்த இடம் நன்னனின் அரச மரமான வாகை மரம் நின்ற பெருந்துறை என்று இந்த பாடல் நமக்கு பதிந்து காட்டுகிறது. சமீப காலத்தில் 1972ஆம் ஆண்டு தமிழக தொல்லியல் துறையை சார்ந்த திரு சந்திரமூர்த்தி என்பவர் ஒரு கல்வெட்டை கண்டறிந்தார். செங்கம் ஊரில் செய்யாற்றங்கரையில் கண்ணை என்ற இடத்தில் இருந்த ஒரு சிவன் கோயிலின் சுவற்றில் இருந்த இந்த கல்வெட்டை 12ஆம் அல்லது 13ஆம் நூற்றாண்டு என்று காலக்கணிப்பு செய்திருக்கின்றனர். காங்கேயன் என்ற பெயர் கொண்ட ஒரு அந்த பகுதியை ஆண்ட குறுநில தலைவன் நாவிரமலையில் அவன் நிகழ்த்திய ஒரு போரை பற்றிய குறிப்பை தாங்குகின்ற இந்த பாடல் முறையில் அமைந்த கல்வெட்டில் ஒரு வரி வருகின்றது. நல்லிசை கடாம்புனை நன்னன் வெற்பில் வெல்புகழ் அனைத்தும் மேம்படத் தங்கோன். நல்லிசை கடாம்புனை நன்னன், நல்ல இசையை தோற்றுவித்த அந்த மலைப்பகுதிக்கு சொந்தக்காரனான நன்னன். எந்த மலைப்பகுதி? நாவிரம் மலைப்பகுதி. அப்போ இதுதான் மலைபடு கடாமுடைய ஒரு பின்தளமாக இருந்த பகுதி. இப்படி காலந்தோறும் இந்த நன்னன் போன்ற குறுநில மன்னர்களின் புகழ் பேசப்பட்டு கொண்டே வந்தது. நாம் அடுத்த பகுதியில்
மற்றும் ஒரு சில குறுநில மன்னர்களின் ஆட்சி குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.